friends, welcome to our channel. நம்ம சேனல்ல இது வந்து partial differential equations syllabus order படி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். Lagrange's equationல method of multipliers வந்திருக்கும். Method of multipliersல ஆல்ரெடி ஒரு 5 problem solve பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஒரு 3 problem solve பண்ண போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு Telegram group, WhatsApp channel, Insta account link கொடுத்துருக்கேன். join பண்ணிக்கோங்க. நம்மளுடைய OVM app டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல previous year question prescribed books எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். CSIR net மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஆன்லைன் மோட்ல நியூ பேட்ச் 2nd அக்டோபர் 2025 அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். 2025 விஜயதசமி நன்னாள். விஜயதசமி நாள்ல நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. டீடைல்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணுவேன். அதுக்கு பிறகு டெய்லி லைவ் செஷன் 4 மாதம் லைவ் செஷன் இருக்கும். நீங்கள் வந்து நிச்சயமாக நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா நிச்சயமாக கிளியர் பண்ணலாம். ஏனோ தானமும் படித்து இன்றைக்கி ஒரு நாள் படிச்சுட்டு 4 நாள் கழிச்சு ஒரு நாள் படித்தோம், 10 நாள் கழிச்சு இன்னொரு நாள் படித்தோம்னா கிளியர் பண்ண முடியாது. தினமுமே ஒரு certain percentage ஆஃப் டைம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிளியர் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பார்த்துட்டு பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போக யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கும் இதே நாளில் நான் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். விஜயதசமிங்கிறது ஒரு வெற்றி திருவிழா. அதில் ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில் தான் முடியும். அதனால் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பிளஸ்ஸிங்ஸோட இந்த பேட்சை நான் விஜயதசமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இது போக ஐஐடி ஜாம் 2026க்கான கிளாஸும் இதே நாளில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐஐடி ஜாம் 2026க்கான கிளாஸும் இதே நாளில் ஸ்டார்ட் பண்ணுறேன். சிஎஸ்ஐஆர் நெட்டு, யூஜிடிஆர்பி, ஐஐடி ஜாம் எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய பிளேலிஸ்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து லெக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷனில் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். இது அதுக்கு அடுத்து உள்ள 3 ப்ராப்ளம்ஸ் இதில் சால்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்படின்னு பாருங்கள். dx by, அதாவது லெக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். pp plus qq equal to rன்னு இருக்கும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னது? dx by p equal to dy by q equal to dz by r. சரியா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. இது 6வது ப்ராப்ளம். 5 ப்ராப்ளம் ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ dx by 1 plus y equal to dy by 1 plus x equal to dz by z. பாருங்க, dx minus dy, மேல மல்டிப்ளை பண்றேன். அதை இதை கீழே போடுறேன். 1 plus y minus 1 minus x equal to dx plus dy plus dz. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 plus x plus y plus z வரும். அது கூட ஒரு 2வும் வரும் இல்லையா? 1 plus x plus z வரும். அது கூட இதில் 1 plus y 1 plus yன்னு இருக்குதா? அப்போ x plus y இப்போ dz ஆட் பண்ணோம்னா x plus y plus z வரும். dz விட்டுட்டு dx plus dy மட்டும். அப்போ 1 plus x plus 1 plus y. அப்போ நம்மளுக்கு equal to dx plus dy by x plus y plus 2. சரியா? நான் இப்போ இது ஓகே, இதை விட்டுருவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். dx plus dy by x plus y plus 2. நான் இதையும் இந்த dx by z அதையும் எடுத்துப்பேன். அப்போ என்ன வருதுன்னு பாருங்க. dx minus dy by y minus x equal to dz by z. சரியா? இதில் ஒரு மைனஸ் அவுட் சைடில் எடுத்துட்டிங்கன்னா dx minus dy by x minus y
equal to dz by z ன்னு கிடைக்கும். அப்ப எல்லாம் ஒரு பக்கமா கொண்டு போயிட்டோம்னா dx minus dy by x minus y plus dz by z equal to 0. இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் மேல இருக்கா? அப்ப நம்ம என்ன எழுதிடலாம்? log x minus y. இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் மேல இருக்கா? அப்ப log z equal to log c1 equal to log c1. சரியா? அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x minus y into z. சரியா? என்னமா? x minus y into z equal to c1. x minus y into z equal to நம்மளுக்கு என்ன வரும்? c1 தான் வரும். சரியா? x minus y into z equal to c1. அடுத்தது இது வந்து இப்போ அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்னா இதுவும் எடுக்க போறேன். அடுத்தது என்ன செய்ய போறேன்? இந்த ரெண்டையும் எடுக்க போறேன். இந்த ரெண்டையும் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். dx plus dy by x plus y plus 2 equal to dz by z equal to d. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டர்ல இருக்கு பாருங்க. x க்கு டிஃபரன்ஷியேஷன் dx, y க்கு டிஃபரன்ஷியேஷன் dy, 2 க்கு டிஃபரன்ஷியேஷன் 0 இல்லையா? அப்ப இதுவும் நமக்கு என்னதான் வரும்? log x plus y plus 2 equal to log z plus log c2. சரியா? அப்போ log x plus y plus 2 equal to log c2z. So c2z equal to x plus y plus 2. அப்ப c2 is equal to x plus y plus 2 by z. சரியா? அப்ப இதுல ஆன்சர் என்ன? phi of x minus y into z, x plus y plus 2 by z equal to c. இதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? நம்ம மல்டிப்ளையர்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து நீங்க உங்களுடைய மனசுல தோன்ற மாதிரி, அதாவது ஒரு காமன் சென்ஸ்ல தான் நீங்க அந்த மல்டிப்ளையர்ஸை என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ செகண்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் வந்து என்ன வச்சிருக்கோம்? dx by b minus c by a into yz equal to dy by c minus a by b into xz equal to dz by a minus b by c into xy. சரியா? so இது எப்படி எழுதலாம்? a dx by b minus c equal to b dy by c b minus c into yz, c minus a into xz equal to c dz by a minus b into xy, a minus b into xy. நான் இப்போ x dx plus y dy, x dx plus y dy plus z dz போட போறேன். x ஆல இதை மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப என்ன கிடைக்கும்? b minus c ax a by cz கீழ வந்து b minus c into xyz plus c minus a into xyz plus a minus b into xyz. பாருங்க எல்லாம் கேன்சல் ஆயிடும் நினைக்கிறேன். எஸ், டினாமினேட்டர் ஃபுல்லா நம்மளுக்கு என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. அப்ப ஆன்சர் என்னதுதான்? ax dx plus ay dy plus az dz equal to a இல்ல இது b இது c. so integrate பண்ணீங்கன்னா ax square by 2 plus by square by 2 plus cz square by 2 equal to c. so ax square plus by square plus cz square equal to c1. ax square plus by square plus cz square equal to என்னது? c1. சரிதானா? equal to c1. அடுத்த மல்டிப்ளையர் என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? இப்போ கெஸ் பண்ணணும். அடுத்த மல்டிப்ளையர் என்ன?
இப்போ நான் XYZ மல்டிப்ளையராக எடுத்திருக்கேன். அடுத்தது ABC எடுக்கலாமா? ABC எடுத்தோம்னா ABC எடுத்து பார்த்தோம்னா AB minus AC, BC minus AB. பரிமாணம் பார்ப்போமா? டினாமினேட்டரில் நான் என்ன செய்ய போகிறேன்? ABC போட்டு பார்க்க போகிறேன். டினாமினேட்டரில் AB மைனஸ் வராது ஏன்னா இங்கே YZ இருக்கும், அங்கே XZ இருக்கும். அப்போனா நம்ம என்ன செய்யணும்? AX dx plus BY dy plus CZ dz. AX BY CZ எடுத்துருக்கேன். அப்போ இதை நான் AX ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ AB XYZ மைனஸ் இதை A ஆல் AX ஆல் மல்டிப்ளை பண்ணணும். AC XYZ இதை நான் Y ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ BC XYZ இதை BY ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் AB XYZ ப்ளஸ் இதை நான் வந்து CZ ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ AC XYZ இதை நான் CZ. அப்போ மைனஸ் BC XYZ. பாருங்க, கீழே உள்ள டேர்ம் எல்லாமே என்ன செய்திரும்? கேன்சல் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும்? AX dx ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே A ஸ்கொயர் X, இங்கே B ஸ்கொயர் Y, C ஸ்கொயர் X. இதை நான் AX ஆல் பண்ணியிருக்கேன், இதை BY ஆல் பண்ணியிருக்கேன், இதை CZ ஆல் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே இது மட்டும்தான் மாறும். A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர், A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர், A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர். இதுதான் என்னது? நம்மளுடைய சீட். நம்மளுடைய சீட். 5 ஆஃப் C1, C2 equal to 0 அப்படின்னு நம்ம என்ன செய்திடலாம்? ஆன்சரை எழுதிடலாம். சரிதானா? நெக்ஸ்ட் பாருங்க, x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் இன்ட்டு பி, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் இன்ட்டு பி. செய்வோமா? dx by x square minus y square minus z square equal to dy by 2xy equal to dz by 2xz. இப்போ இந்த ரெண்டையும் முதல்ல எடுத்துக்கலாம். dy by 2xy equal to dz by 2xz implies dy by y equal to dz by z. So log y minus log z equal to log of C1. So y by z equal to C1. Y by z equal to another C1. Log y minus log z வந்து log y by z. Log y by z equal to log C1. அப்போ y by z equal to நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? C1 கிடைச்சிடும். சரியா? இது ஒரு சொல்யூஷன். இது ஒரு சொல்யூஷன். y by z equal to C1. அடுத்த சொல்யூஷன் பார்ப்போம். அடுத்த சொல்யூஷன் x dx plus y dy. இது நான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல போட்டு தான் பார்க்குறேன். பை இதை x ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை x ஆல மல்டிப்ளை பண்ணினா வெறுமனே கூட்டலாமோ? வெறுமனைய x dx போட்டோம்னா x cube minus xy square அப்படிதானா? வெறுமனையே பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? x dx போட்டு பார்ப்போம் என்னதான் வருதான்னு பார்க்கலாம். பார்த்தா தானே நம்மளுக்கு ஆன்சர் வரும் வராதுங்கிறது தெரியும். ஸோ இதை x ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x cube minus xy square minus xz square plus 2xy square plus 2xz square. So x dx
plus y dy plus z dz by x cube plus xy square plus xz square. சரியா? இங்க minus xy square இருக்கு, இங்க plus 2xy square இருக்கு. அப்ப 2xy square minus xy square வந்து xy square. 2xz square minus xz square வந்து xz square. So எல்லாத்துக்கும் காமனா x dx plus y dy plus z dz by x outside எடுத்துட்டீங்கன்னா x square plus y square plus z square. x square plus y square plus z square இருக்கும். சரியா? இத நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கூட நான் ஈக்குவேட் பண்றேன். இது கூட dz by 2xz. So x will get cancel. But dz by z equal to 2x dx plus 2y dy plus 2z dz by x square plus y square plus z square. இது இன்டகிரேட் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்? log z equal to டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டர்ல இருந்தா அதுதான் என்னது? லாகரிதம்கான டிஃபரன்ஸ். logarithm of x square plus y square plus z square plus log என்னது? c2. So z equal to c into x square plus c2. x square plus y square plus z square. அப்ப c2 is equal to நமக்கு என்ன கிடைக்கும்? z by x square plus y square plus z square. Phi of y by z comma இது என்னது? comma z by x square plus y square plus z square equal to Lagrange's equationல method of multipliersல நம்ம ஆல்ரெடி ஒரு 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். தொடர்ந்து இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல சால்வ் பண்ண போறேன். அதனால பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, சிஎஸ்சிஆர் நெட் எல்லாருக்குமே சிலபஸ்ல இருக்கு. நீங்க கம்ப்ளீட்டா தரவா சிலபஸ் ஆர்டர் படி லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம கூட தொடர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா பழைய வீடியோஸ்லாம் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பார்த்துட்டு அதையும் நீங்க கட்டாயமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும், புரியும் நல்லா. சிஎஸ்சிஆர் நெட் 2 அக்டோபர் 2025 விஜயதசமி அன்னைக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றேன். அதே நாளில் யூஜி டிஆர்பிக்கு, ஐஐடி ஜாம் 2026க்கு எல்லாருக்குமே நியூ பேட்ச் விஜயதசமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸில் ஜாயின் பண்ண இல்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். விஜயதசமிங்கிறது ஒரு நல்ல நாள், அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியில் தான் முடியும். அதனால நான் இந்த நாளில் ஒரு பிளஸிங்ஸோட இந்த கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸில் ஜாயின் பண்ண இல்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்கள்.